வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நல்ல காரசாரமான பீன்ஸ் மசாலா பொரியல் தான் செய்ய போகிறோம். மசாலா போட்டு நீங்கள் பீன்ஸ் பொரியல் செஞ்சு சமைச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்ல தான் போகிறேன், நான் வீடியோ எடுக்கலை. 1/4 கிலோ பீன்ஸ் வாங்கி நம்ம 2 பக்கம் நாரெல்லாம் எடுத்துட்டு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறின உடனே தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கின உடனே நம்ம ஒரு தக்காளி, அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பீன்ஸுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியோடவே இந்த பீன்ஸும் சேர்ந்து நல்லா வதங்கி வரும். அப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து மிக்சியில் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை வதக்கிக்கிட்டு இருக்கிற பீன்ஸோடையே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம குக்கர் மூடி விட்டுடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். பீன்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஒரு விசில் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சமயத்தில் லேசாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கலந்து இறக்கிட்டோம்னா நல்லா காரசாரமான சூப்பராக இந்த பீன்ஸ் பொரியல் நமக்கு தயாராகிடும். சப்பாத்தியோட இந்த பீன்ஸ் மசாலா வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சமையல் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.